டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து எஸ்.ஜே. ராம்பிரசாத். வணக்கம். பிரதம நீதியரசர் ஷிராணி பண்டாரநாயக்கவுக்கு எதிராக நாடாளுமன்ற தெரிவுக்குழுவினால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு கண்டனம் தெரிவித்து வடபகுதி சட்டத்தரணிகள் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை இன்று ஆரம்பித்தனர். அதனால் நீதிமன்றங்களின் செயற்பாடுகள் ஸ்தம்பிதமடைந்தன. தங்களது போராட்டம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை தொடரும் என அறிவித்த சட்டத்தரணிகள் நாளை ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்த உள்ளதாகவும் கூறினர். மேற்கிந்திய மாநிலம் குஜராத்தின் ஆட்சியை 3வது தடவையாகவும் கைப்பற்றப் போவதாக பாரதிய ஜனதா கட்சி நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. குஜராத் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி 3வது தடவையாகவும் வெற்றி பெறப் போகின்றது என்பதில் தங்களது ஆதரவாளர்களுக்கு மாத்திரமல்லாது எதிரணியினருக்கும் எவ்வித சந்தேகமும் இல்லை என கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான எல்.கே. அத்வானி கூறினார். துருக்கிய ஜனாதிபதி அப்துல்லா குல் பலஸ்தீன மண்ணில் மேலும் 3000 புதிய குடியிருப்புகளை இஸ்ரேல் அமைக்கும் திட்டம் நெருப்புடன் விளையாடும் ஒன்றென எச்சரித்திருக்கின்றார். ஆயிரக்கணக்கான புதிய குடியிருப்புகளை அமைக்கும் இஸ்ரேலின் திட்டம் மேற்கு கரையை இரண்டாக பிளவுபடுத்தும் ஆபத்தான விடயம் என அப்துல்லா குல் குறிப்பிட்டார். விரிவான செய்திகள் டிவியின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.